எல்லாராமே சம்பப்போ இன்னைக்கு நம்ம சங்கக்கோட ஒரு ஒன் ஷாட். இது வந்துட்டு ப்ரொஃபஸர் ஒன் ஷாட் தான்டா. என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறீங்களா? ஜஸ்ட் ஒரு கச்சா சொல்றேன், ஓகேவா? சரி, இன்னைக்கு என்னோட தங்கச்சிக்கு போத்துட்டே நான் அவளுக்கு வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டேன். அதனால இன்னைக்கு அந்த வீடியோ சரியா. தென் டேட்டா வேற காலியாக போகுது. சரி, அவளுக்கு அவ விஷ் பண்ணிடலாம். 생일축하합니다. 생일축하합니다. 사랑가의 மஞ்சுளா 생일축하합니다. அவ கேட்பாளான்னு தெரியல, ஆனா அவ கேட்டா எனக்காக தயவு செய்து போடுக்கா அப்படின்ற மாதிரி. சரி, அவளுக்காக தான் இந்த ஒன் ஷாட் டெடிகேட் ஃபார் மை சிஸ்டர். ஓகே, சரி, இன்னைக்கு இல்ல இந்த மந்த் யார் யாருக்கெல்லாம் பர்த்டே வந்துச்சோ அவங்களுக்கும் டெடிகேட் பண்றேன், ஓகேவா? சரி, உங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஹெட்ஃபோன் மஸ்ட்னு, ஹெட்ஃபோன் மஸ்ட் இமேஜினேஷன் பண்ணிங்க, அடிக்கடி ஆகாதீங்க. அவங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் டெஸ்ட் பண்ணி விட்டுருக்க. அப்புறம் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே, ரொம்ப நாள் ஆச்சுல இதை சொல்லி. ஓகே ஓகே, ஸ்டார்டிங் சீன்ல இப்போ நீங்க வந்துட்டு கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கீங்க. ஷோ ஃபர்ஸ்ட் இயர் இந்த காலேஜ்ல வந்துட்டு இந்த ஒன் டேல நான் வெறுத்துறேன்டி. இன்னைக்கு செகண்ட் டே செத்தே போயிடுவேன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் வர போறாங்களோ, நீயோ வந்து என்ன கொல்ல போறாங்கலாம் அப்படின்னு மாதிரி நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல வந்துட்டு லில்லி, ஓகேவா? உங்களோட ஒரே ஃப்ரெண்ட் லில்லி, ஓகேவா? அங்க போயிட்டு நியூ ஃப்ரெண்டா ஒரு ஃப்ரெண்ட் கிடைப்பாங்கல்ல, அவங்க பேரு லில்லி, ஓகேவா? அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி ஜாலி டைப், நீங்களும் ஒரு மாதிரி ஜாலி டைப் தான், ஓகேவா? நீங்க வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்க. இப்போ ஃபர்ஸ்ட் அவரே வந்துட்டு உங்களுக்கு இங்கிலீஷ் அவர், ஓகேவா? ஏன்க்கா இங்கிலீஷ் அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எந்த சப்ஜெக்ட் வந்துட்டு பிஎஸ்சில அது மாதிரி எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் தமிழ்ல வரும். தமிழ் இங்கிலீஷ் வந்தே ஆகணும், ஏன்னா லாங்குவேஜ், அதனால வரும். அதனாலதான், ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் அவரே உங்களுக்கு இங்கிலீஷ் அவர் போட்டிருக்காங்க. நீங்க வந்துட்டு உட்காந்துட்டு இருக்க. இப்போ அந்த ஸ்டாஃபும் வந்துட்டு உள்ள வராரு. ஹாய் ஸ்டூடெண்ட் அப்படின்னுட்டே வராரு. ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. நீங்க வந்துட்டு அப்பா இது யாருப்பா, நல்லா வாட்ட சத்தமா ஒரு ஆள் உள்ள என்ட்ராவறான் அப்படின்ற மாதிரி நீங்க பாத்துட்டு குட் மார்னிங் சார் அப்படின்ற மாதிரி எல்லாரும் குட் மார்னிங் சொல்றீங்க. இப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு ஹாய் மை நேம் இஸ் சங்கோ, நான் தான் இன்னைக்கு இனிமேட்டுக்கு உங்களோட இங்கிலீஷ் சார் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. வாவ், நம்மளுக்கு இங்கிலீஷ் சாரு அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க. அப்படியே வந்துட்டு நல்லா உங்களுக்கு இங்கிலீஷ் சார், இனிமேட்டுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் நான் எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நீங்களும் வந்துட்டு நீங்க எத்தான் இங்கிலீஷ் நல்லா வரும் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி நீங்க ரியாக்ஷன் கொடுக்கணும். நீங்க ஒரு மாதிரி அந்த மாதிரி ஆளு, வேற மாதிரி ஆளு, இந்த மாதிரி, ஓகேவா? அந்த மாதிரினா அந்த மாதிரி இல்லடா, ஓகேவா? ஒரு மாதிரி ஜாலி டைப், ஃப்ளோட்டி டைப், ஒரு மாதிரி சைட் அடிப்போங்க எல்லாத்தையும், அந்த மாதிரி டைப், ஓகேவா? நீங்க அப்படியே உட்காந்து செமையாரு இல்ல அப்படின்ற மாதிரி நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அந்த சார் இருந்துகிட்டு ஓகே, என்னை பார்த்துட்டு நான் வந்த உடனே எல்லாருக்கும் அப்படியே ஹாப்பியா இருக்கிறதுனால நான் ரொம்ப நல்ல பையன்லாம் நினைச்சுக்காதீங்க, ஓகேவா? நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான், ஓகேவா? நல்லா படிச்சீங்கன்னா நானும் நல்லா நடத்துவேன் உங்களுக்கு. நீங்க நல்லா படிக்கல அப்புறம் பிக்கஸ்ட் எதிரி நானதான் இருப்பேன் இந்த காலேஜ்ல, ஓகே? டிசிப்ளின் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டக்குன்னு ஒரு ஃபேஸ் வந்துட்டு ஒரு மாதிரி கோல்டா மாறுறத நீங்க எல்லாத்தையும் கவனிக்கிறீங்க. என்னது திடீர்னு அன்னியன் படம் ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்குறானே அப்படின்ற மாதிரி நீங்களும் கொஞ்சம் ஜர்க்காயே பாக்குறீங்க. இப்போ அவர் வந்துட்டு சரி பண்ணலாமா, ஓகே? எல்லாரும் கவனிக்கணும். ஏன் கிளாஸ்ல நீங்க புக்க பாக்குறீங்களோ இல்லையோ, என்ன பார்த்துட்டே இருக்கணும். நான் என்ன நடத்துறேனோ அதை ஒத்து கவனிக்கணும், ஓகேவா? நான் புக்கை பார்க்க சொல்லும் போது நீங்க புக்கை பார்த்தா போதும். அது வரை நான் நடத்துறத மட்டும் பார்த்தா போதும், ஓகேவா? அதுக்குன்னு நீங்க அங்க எங்கேயும் பார்த்துட்டு இருந்தீங்க அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஒரு மார்ச்சிக்கிட்டே சொல்லிட்டு அவர் வந்து பாட ஆரம்பிக்கிறாரு. நீங்களா ஹை நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்களும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு 50 மினிட்ஸ் போயிருச்சு. அவர் வந்துட்டு 15, ஓகேவா? ஏதோ ஒரு 15 நிமிஷம்னு வச்சுக்கோங்க. இந்த 15க்கும் தான் பிரச்சனையா போச்சு. 15 நிமிஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே ஆயிட்டு நீங்க வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. அவர் பேனு பார்த்துட்டு இருக்கீங்க. நம்மளுக்கு கண்ணு வேற எங்கேயும் போவாதுங்க. ஃபிகர் இருந்தா ஃபிகர் தான் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நீங்க பேன அவரை பார்த்துட்டு இருக்கீங்க. அவரா இப்போ வந்துட்டு முடிச்சுட்டு இதான், ஓகேவா? இப்போ எல்லாரும் புக் எடுத்துங்க. பேஜ் நம்பர் 2 எடுத்துட்டு அதுல 3rd பேராகிராஃப்ல இருந்து பாருங்க, நான் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு இப்போ அதை படிச்சு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அத போர்ட்ல வந்துட்டு எக்ஸ்பிளைன் வேற பண்ணிட்டு
வேற ஒரு இதை வந்துட்டு இப்போ அவர் வந்துட்டு படிச்சிட்டு இருக்காரு. நீங்க அப்படியே பாத்துட்டு இருக்கீங்க பேனு. அவர் புக் எடுத்து படிக்க சொல்றாரு, நீங்க அப்படியே அவரே பேனு பாத்துட்டு இருக்கீங்க. இப்போ அவர் வந்துட்டு அப்படியே படிச்சுக்கிட்டே கேஷுவலா ஒரு லுக் விடுறாரு. எல்லாரும் புக்க பாத்துட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் அவரை பேனு பாத்துட்டு இருக்கீங்க. அவருக்கு என்ன இந்த பொண்ணு மட்டும் நம்மள எப்படி பாக்குது அப்படின்னுட்டு அவர் ஒரு டைம் கவனிச்சுட்டு விட்டாரு. திருப்பியும் கொஞ்ச நேரம் பாட்டு நடத்திட்டு திருப்பியும் உங்களை கேஷுவலா பாக்குறாரு. நீங்க அவரை பேனு பாத்துட்டே இருக்கீங்க. அவர் வந்துட்டு இப்பதான் சொன்னேன், நான் சொல்லும் போது எதை பண்ணணும்னு சொல்றோமோ அதை மட்டும் பண்ணணும். என்னையும் அவ பாத்துட்டு இருக்கானா, இவன் சரிப்பட்டு வரமாட்டா, எழுப்புவோம் அப்படின்ற மாதிரி. ஹே லாஸ்ட் கேள் கெட் அப் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. நீங்க அப்படியே எழுந்து நிக்கிறீங்க. சார் அப்படின்னுட்டு அவர் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? சார் ஒண்ணும் பண்ணல சார் அப்படின்னு பண்ணி நீங்க கொஞ்சம் ஆக்டிவா சொல்றீங்க. ஒண்ணும் பண்ணல சார், ஒண்ணுமே பண்ணல சார், ஏன் இப்படி திருன்னு பாத்துருக்க, புக்கை பார்க்க தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சார் நான் புக்கை தான் சார் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. மெய்யாலுமேவா அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. மெய்யாலுமே சார் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. சரி உட்கார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. நீங்க சிசிடி ஓகே சார் அப்படின்னு உட்காந்துறீங்க. ஃப்ரெண்ட் எடுத்துக்கிட்டு என்னடி அப்படின்ற மாதிரி கேக்குறா. நத்திங் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிடுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டேவும் இதே மாதிரி ஆகுது. நெக்ஸ்ட் டேவும் அவர் தான் ஃபர்ஸ்ட் அவர் வந்துடுறாரு. இப்போ வந்துட்டு கிளாஸ் பாடநாத்த ஆரம்பிக்கிறாரு. நீங்களும் பேனு பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் வந்தாலே உங்களுக்கு குஜாலாயிடுதுங்க அப்படின்ற மாதிரி தான். இப்போ கிளாஸ் நடத்திட்டு இருக்காரு. நிறைய பேரு எழுப்பி வந்துட்டு கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. உங்களெல்லாம் எழுப்பவே இல்லை, நீங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ கிளாஸ் போயிட்டு இருக்க, நீங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்க. சார் வந்துட்டு ஒரு மாதிரி ஜோக் சொல்றாரு. இது மாதிரி இந்த மாதிரிலாம் படிச்சா நல்லா இருக்கும், ஆனா நம்ம படிச்சாதானே அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்துட்டு ஒரு மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஓகேவா, நம்ம சங்குக்கு நான் சிரிக்க வச்சிட்டு இருக்காரு எல்லாத்தையும். நீங்களும் வந்துட்டு ஹீ நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சிரிக்கிறீங்க. அவர் வந்துட்டு டக்குனு ஏ என்ட்ரி அப்படின்ற மாதிரி உங்களை எழுப்புறாரு. என்ன மட்டும் எழுப்புறான் அப்படின்ற மாதிரி நீங்க எழுதுனீங்க. சார் அப்படின்னு சிரிச்சு தானே, சிரிக்கல சார் அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. சிரிக்கல சார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவர் வந்துட்டு மே அப்படின்னு மாதிரி கேக்குறாரு. மெய்யாலுமே சார் அப்படின்னு மாதிரி நீங்க வந்து ஒரு மாதிரி சொல்றீங்க. வந்துட்டு சரி வார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. நீங்க உட்காந்துறீங்க. இப்போ அப்படியே வந்துட்டு கிளாஸும் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே திருப்பியும் வந்துட்டு இதே ரொட்டீன் தான். டெய்லியும் உங்களை எழுப்புற வேலை மட்டும்தான் இருக்கு. ஓகேவா, டெய்லி எழுப்பிட்டே இருப்பாரு. நீங்களும் எழுந்து இல்ல சார் ஓகே சார் அப்படி சார் இல்ல சார் அப்படின்ற மாதிரி இதேதான் சொல்லிட்டு இருப்பீங்க. அவர் அந்த கிளாஸுக்கே ஒரு மாதிரி டவுட் வந்தது. ஏன் இந்த ஆள் எப்ப பார்த்தாலும் இந்த பொண்ணு எழுப்புறான் அப்படின்ற மாதிரி. உங்ககிட்டயே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறேன், ஏன்டி அந்த ஆள் மட்டும் உன்னையே எழுப்பிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு தரல அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்லிடுறீங்க. இப்போ லிலி, நீங்க உங்க பெஞ்ச்ல இருக்கவங்க எல்லாம் உட்காந்துருக்கீங்க. ஹே இந்த அவர் அந்த ஆள் தான், இங்க பாரு, எந்த தப்பும் பண்ணக்கூடாது, ஒழுங்கா புக்கியே பாக்குற ஓகேவா, அவரு காமெடிய மொக்க ஜோக் பண்ணா கூட சிரிக்க கூடாது தெரியும் அப்படின்னு. ஆமாடி சிரிக்கத்துல அப்படின்னு மாதிரி நீங்களும் இன்னைக்கு வந்துட்டு அவரை எழுப்பிடக்கூடாது அந்த மாதிரி நிக்கிறீங்க. ஏன்னா அப்படி இருக்கு உங்களுக்கு. இப்போ வந்துட்டு அவர் உள்ள என்ட்ரா வர்றாரு. நீங்க அப்படியே குட் மார்னிங் சொல்லிட்டு உட்காந்துக்கிறீங்க. அவரை பார்க்கவே பார்க்காதரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அப்படியே வந்துட்டு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அவர் வந்துட்டு கேஷுவலா பாத்துட்டு இருக்காரு. அவர் பாடத்து முதல்ல அந்த போர்டே பாத்துட்டு இருக்கிறீங்க, அவரை பார்க்கல. இப்போ வந்துட்டு அவர் முடிச்சுட்டு இப்போ புக் எடுத்து படிச்சிட்டு இருக்காரு. நீங்களும் அப்படியே புக்கையே பாத்துட்டு இருக்கீங்க. அவர் வந்துட்டு அப்படியே கேஷுவலா திரும்பி நீங்க நான் தப்பிச்சிருவேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு பாத்துட்டே இருக்கீங்க. டக்குன்னு எந்திரி அப்படின்னு எந்திரின்னா அது நீங்க தான், உங்களுக்கே தெரியும். நீங்க அப்படியே நிமிந்து அப்படியே பாக்குறீங்க. உன்னதான் எந்திரி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க நீ என்ன பண்ண அப்படின்ற மாதிரி எழுந்தி என்னடி பண்ண அப்படின்ற மாதிரி லிலி கேக்குறா. எதுவுமே பண்ணலடி அப்படின்ற மாதிரி நீங்க எழுதுனீங்க. சார் படி, நான் எதில் விட்டுருக்கணும் அதில் படி அப்படின்னு ஒண்ணு நீங்க வந்துட்டு அதை பார்த்துட்டே திரும்பிங்க. அதனால உங்களுக்கு மிஸ்லாம் ஆகல. நீங்க வந்துட்டு கரெக்டா அந்த லைனை படிக்க ஆரம்பிக்கிறீங்க. அவர் வந்துட்டு ஒரு 10 வேர்ட்ஸ்க்கு மேல நீங்க படிச்ச உடனே நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. கிட்டத்தட்ட எண்ட் ஆக போகுது கிளாஸு. நீங்க அப்படியே பேனு பார்த்துட்டு இருக்க. அவர் வந்துட்டு வெரி குட் உக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. நீங்க வந்துட்டு உட்காந்துருக்கீங்க. நான் 10 வேர்ட் தாண்டி படிச்சேன் அப்படின்னு மாதிரி நீங்க சொல்ல, அதுக்கே அவன் வெரி குட் சொல்லிட்டு உட்கார வைக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க உட்காந்துக்கிறீங்க. இப்போ அப்படியே வந்துட்டு அவர் வந்து போகும்போது இந்த டாபிக்ல ஒரு அசைன்மெண்ட் எழுதுங்க. இந்த பேராகிராஃபை வந்துட்டு நீங்க வந்துட்டு உங்களான ஓன் லேங்க்ல நீங்க எழுதி நாளைக்கு சப்மிட் பண்றீங்க. ஓன் லேங்க்னா நீங்க தமிழ் எழுதிட்டு வரக்கூடாது ஓகேவா. உங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ அப்படி எழுதிட்டு வாங்க ஓகேவா, இங்கிலீஷ்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரும் தலையாடிட்டு இருக்காங்க. எல்லாரும் எழுதிட்டு வந்து நாளைக்கு சப்மிட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. நீங்களா உட்காந்துட்டு
அசைன்மெண்ட் வேற அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே நீங்க அசைன்மெண்ட் எல்லாம் எழுதிட்டு வந்துட்டீங்க. அதெல்லாம் நம்ம எழுதிடலாம் ஓகேவா, நம்ம சண்டை எல்லாம் போடக்கூடாது அந்த ஆள்கிட்ட ஓகேவா அப்படின்னுட்டு நீங்க வந்துட்டு அசைன்மெண்ட் எல்லாம் எழுதிட்டு வந்துடுறீங்க. இப்போ எழுதிட்டு வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அவர் வந்துட்டு உள்ள வராரு. உள்ள வந்த உடனே குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றாரு. சார் அசைன்மெண்ட் அப்படின்னு ஒரு பொண்ணு வேற போட்டு கொடுத்துருது. அவர் வந்துட்டு எந்திரி அப்படின்னு மாதிரி உங்களை சொல்றாரு. நீங்க வந்துட்டு என் பேரு ஏவாவே மாறிச்சு அப்படின்ற மாதிரி நீங்க எழுத நிக்கிறீங்க. சார் அப்படின்னு எல்லா அசைன்மெண்ட்டும் கலெக்ட் பண்ணிட்டு கிளாஸ் முடிஞ்ச உடனே எடுத்துட்டு வா டிஸ்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு உட்காரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பாடம் நடத்த ஆரம்பிச்சிடுறாரு. இன்னைக்கு முன்னாடி எழுப்பிட்டான், அதனால அப்புறமேட்டுக்கு எழுப்ப மாட்டாண்டி அப்படின்ற மாதிரி நீங்களே சமாளிச்சுக்கிட்டு உட்காந்துறீங்க. அதே மாதிரி அவர் எழுப்பவே இல்லை. கடைசியா போகும்போது அசைன்மெண்ட் வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. நீங்க எல்லாரும் அசைன்மெண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு இருக்கீங்க. இப்போ கிளாஸ் லீடர்கிட்ட போயிட்டு அசைன்மெண்ட் கொடுறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. நாடு உனக்கும் அப்படின்ற மாதிரி கேக்குறா. உனக்குடி அப்படின்ற மாதிரி கேட்க அவ ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு மாதிரி சண்டை தான் வரும் உங்களுக்கும் அவளுக்கும். பட் அவ வந்துட்டு நீங்க வந்துட்டு எல்லாத்தையுமே கேஷுவலா பேசுறதுனால நீங்க வந்து அவள்கிட்டயும் கேஷுவலா தான் பேசுவீங்க, சண்டை போடணும்லாம் இல்ல. ஆனா அவ உங்களை எதிரியா தான் நினைக்கிறா. பட் உங்ககிட்ட நார்மலா பேசுற மாதிரியே பேசுவா ஓகேவா. ஒரு மாதிரி உள்ள இருந்தே எதிரி அப்படின்னுட்டு நாடி உனக்கு பிரச்சனை அப்படின்னு ஒரு எவன்டி அப்படின்னு பண்ணி கேட்க அந்த சாரு அவன் கிடக்குறான் பைத்தியம், நீ அசைன்மெண்ட் கொடு அப்படின்னு. இப்ப எத்தனை போவதானே? ஆமா எத்தனை போய் தானே ஆகணும், அவன்கிட்ட சண்டை வயலுக்கு சொல்றியா அப்படின்னு மாதிரி நீங்க சொல்றீங்க. வந்துட்டு நாத்து பாத்துக்கலாம் அப்படின்னு மாதிரி அசைன்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு மாதிரி பாக்குற அவங்கள. நீங்க அசைன்மெண்ட் வாங்கிட்டு அவ கிடக்குறா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டு சார் அசைன்மெண்ட் அப்படின்ற மாதிரி நீங்க போய் நிக்கிறீங்க. வை அப்படின்ற மாதிரி டேபிள் மேல வைக்கிறீங்க. வச்சிடியா? சார் எது சார்? நான் அசைன்மெண்ட் கொடுத்துட்டேன். சார் படிச்சுட்டேன் சார் அப்படின்னு மாதிரி சொல்ல. ஓ அப்படியா, நாளைக்கு கேட்பேன் பதில் சொல்லு அப்படின்னு மாதிரி சார் அப்படின்னு மாதிரி நீங்க ரியாக்ஷன் விட்டுறீங்க. கேட்பான் பாடி அப்படின்னு மாதிரி சொல்றேன். சார் இப்ப அடுத்த கிளாஸ் போகணும்னு உனக்கு என்ன இல்லையா, இங்கே உட்காந்துக்கிறியா அப்படின்னு. இல்ல சார் போறேன் சார் பாய் சார் அப்படின்னு நீங்க வந்து கடற்கடன்னு வெளியே வந்துடுறீங்க. அவரு சிரிச்சுக்கிட்டே போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே உட்காராரு. நீங்க வந்துடுறீங்க அடுத்த கிளாஸுக்கு போகணும் அப்படின்னுட்டு. ஃபர்ஸ்ட் இயர் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி அடுக்கொடுக்குமா இருக்கணும், அதனால அடுத்த கிளாஸ்க்கு போயிட்டு நீங்க ஜாயின் ஆயிடுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே அவர் வந்துட்டு அவருக்கு அவரே இல்லை. நீங்க வந்துட்டு அப்பா இன்னைக்கு அவர் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க உட்காந்துட்டீங்க. இன்னைக்கு அவர் இல்லைன்னு தானே ஜாலியாகிறேன் அப்படின்ற மாதிரி லில்லி கேட்கிறா. ஆமா அப்படின்ற மாதிரி நீங்க உட்காந்துட்டீங்க. இப்போ வந்துட்டு ஒரு 2 ஹவர் எடுக்குது. 3வது ஹவர் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ ஹவர். நீங்க வந்துட்டு ஃப்ரீ ஹவர் தானே ஜாலியா எங்கன்னா போவோம் அப்படின்ற மாதிரி வெளியே வந்துட்டு அப்படியே காரிடோர்ல வந்துட்டு நின்னுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. காலேஜ்ல பசங்க எல்லாம் செம்மையா இருப்பாங்களே, அதனால வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க. இப்போ உங்களை அப்படியே ஒரு ஆள் கிராஸ் ஆகுறாங்க. அது அவர் தான். அவர் வந்துட்டு ஏய் அப்படின்ற மாதிரின்றாரு. சுத்தி யாருமே இல்ல, ஒரு கொஞ்சம் தூரமா நின்றுட்டு இருக்காங்க. இன்னொன்னு நீங்க திரும்பி பாக்குறீங்க. சார் குட் மார்னிங் சார் அப்படின்றீங்க. நான் வெளியே நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சார் ஃப்ரீயாவா சார்? ஃப்ரீயாவரா? ஆமா சார். அவ உள்ள போ. என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கோ, நிறைய டெஸ்க்கு போயிட்டு உங்களுக்கு வருது இல்லை ஃபர்ஸ்ட் இயர் இங்கிலீஷ் புக் எடுத்துட்டு வா. ஓகே சார் போய் எடுத்துட்டு வாடி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகே சார் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அவரோட டெஸ்க்கு போயிட்டு இங்கிலீஷ் புக் எடுத்துன்னு வந்துட்டு அவர் நின்ன இடத்துல இருக்காருன்னு திரும்பி பாக்குறீங்க. ஆளை காணும், எங்கடா போயிட்டாரு அப்படின்ற மாதிரி நீங்க ஒவ்வொரு கிளாஸா செக் பண்ணிட்டு போயிட்டு உங்க கிளாஸ்ல பாக்குறீங்க. உங்க கிளாஸ்ல நின்றுட்டு இருக்காரு. இதுக்குதான் என்ன அனுப்புனியா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு மே காமே சார் வா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க உள்ள போறீங்க. நீங்க அவரோட டெஸ்க்ல வந்துட்டு அந்த புக்கை வச்சுட்டு உங்க பிளேஸ்ல போய் உட்காந்துக்கிறீங்க. அவர் வந்துட்டு அந்த புக்கை எடுத்து பாடம் நடத்த ஆரம்பிச்சுறாரு. நீங்க வந்துட்டு என்னடி ஆச்சு அப்படின்ற மாதிரி உங்க லில்லி கேட்க என்ன கேக்குற? இல்ல ஃப்ரீ ஹவர் தானாடி, எப்படி வந்தான், நீ எப்படி போய் அவன் புக் எடுத்துன்னு வர, எனக்கு ஒன்றும் புரியலையா? காரிடோர்ல நின்றுட்டு தந்தி அந்த ஆளு என்ன வெளியே நிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டான். ஃப்ரீ ஹவர் சார் நின்ன போய் புக் எடுத்துன்னு அதுக்குள்ள பாடினதிங்கிறாடி அப்படின்னு. நீதான் வச்சு வேட்டாடி நில்லு, அவர் முடிட்டு ஒண்ணு கொண்டாடுற அப்படின்னு மாதிரி சொல்றா. என்ன வேணும் பண்ணலாடி அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. நில்லு, உங்க கிளாஸே ஒண்ணு போட்டு தள்ளுது பாரு, மோஷன்கிறானுங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுங்க. நீங்க கம்முனுக்கு குமிச்சிக்கிறீங்க. இப்போ அந்த அவரும் முடியுது. இப்போ அப்படியே வந்துட்டு அவர் வெளியே போகும்போது ஒயான் சார் புக் எடுத்துட்டு வா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. நீங்க
அவர் வெளியே போனோடனே நீங்க போய் புக் எடுக்க போறீங்க. ஏய் பொறுக்கி நாயே, உன்னால தாண்டி அந்த ஆள் வந்தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் கத்துறாங்க. என்னடி ஏன்டி கத்துறீங்க அப்படின்னு. பெரியவா தானே, உன்னால தான் இப்ப பாரு திருப்பி வந்து தாக்க இருப்பானுங்க வேற ஒரு ஆளு. நீ தானே போட்டு கொடுத்த அந்த ஆளுகிட்ட, எனக்கு தெரியுண்டி உனக்கு அவனுங்க ஏதோ இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. நீங்களா புக் எடுத்துட்டு அப்பெல்லாம் இல்லடி அப்படின்னு புக் எடுத்துட்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு போறீங்க. சார் புக் சார் அப்படின்ற மாதிரி நீங்க புக்கு கொடுக்குறீங்க. அத்தாரு கெமிஸ்ட்ரி சார். சரி அந்த ஆள்கிட்ட கொஞ்சம் உஷாராரு சார். அந்த ஆள்கிட்ட கொஞ்சம் உஷாராருடி. அப்ப என்ன சார் புரியல அப்படி. அவன் ஒரு மாதிரி புரிதா, ஏன்னா பேசினான்னு வச்சுக்கான் என்கிட்ட வந்து சொல்லு என்ன புரியுதா, மண்டையில ஏறுதா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சார் சார் அதாவது போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகே சார் நான் கிளம்புறேன் சார் அப்படின்ற மாதிரி கிளம்புறீங்க. அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு அடுத்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு வந்துட்டு புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. நீங்க வந்து கிளாஸ் போயிருங்க. இப்போ அன்னைக்கு டேவும் ஸ்கிப் ஆகுது, அப்படியே டேஸும் பாஸ் ஆகுது. உங்களுக்கும் வந்துட்டு அவர் எனி டைம் உங்களை டீ போட்டு கூப்பிடுறது ஒரு மாதிரி ஏதோ போயிட்டு இருக்கும். நீங்களும் வந்துட்டு ஜாலியா போகுது, உங்களுக்கும் சைட் அடிக்கிறது சுத்துறது அப்படியேதான் போயிட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு நீங்க இப்போ செகண்ட் இயர் வந்துட்டீங்க. எப்பயும் அவர் வந்துட்டு இப்போ வந்துட்டு மோஸ்ட்லி அவருக்கு வந்து கிளாஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். உங்களுக்கு வீக்லி ஒரு 2 கிளாஸ் அப்படிதான் வரும். அப்படிதான் போயிட்டு இருக்கோம். இப்போ ஒரு 5 டே நீங்க வந்துட்டு செகண்ட் இயர் தான் படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க வெளியே நின்றுட்டு இருக்கீங்க. வெளியே நின்றுட்டு எப்பயும் போல காரிடோர்ல வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. லில்லி இன்னும் வரல. ஓகேவா, ஃபர்ஸ்ட் அவர் வந்து உங்களுக்கு ஃப்ரீ, ஃபர்ஸ்ட் அவரே உங்களுக்கு ஃப்ரீ வந்துட்டு போட்டு கொடுத்துருப்பாங்க. அதனால நீங்க வந்துட்டு நின்றுட்டு இருக்கீங்க, அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க அப்படியே நின்றுட்டு இருக்க, நாடி நிக்கிறேங்க அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட். நீங்க அப்படியே குட் மார்னிங் சார் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. என்ன லேட்டா வந்தியா, வெளியே அனுப்பிட்டாங்களா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை சார் ஃபர்ஸ்ட் அவர் ஃப்ரீ. ஓ ஃப்ரீயா அப்படின்ற மாதிரி உங்களை பாக்குறாரு. ஆமா சார் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. சரி என்ன வேலை இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சார் வேலை எதுவும் இல்லை சார், ஃபர்ஸ்ட் அவர் ஃப்ரீ தான் சார், செகண்ட் அவர் தான் சார் கிளாஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல. சரி அந்த லாஸ்ட் ரூம் வா சார், அந்த லாஸ்ட் ரூம் வா, எல்லாம் பார்க்குறாங்க வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் முன்னாடி போயிடுறாரு. இவன் ஏன் கூப்பிட்றான், எனக்கு பயமா இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்களும் பொறுமையாக போறீங்க. அவர் போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நீங்க வந்துட்டு அந்த ரூம் போறீங்க. அங்க யாரும் பெருசா நடக்கலாம் மாட்டாங்க, யாரும் இருக்கலாம் மாட்டாங்க. இது ஒரு மாதிரி காலையில் டைம், ஓகேவா, அதனால பெருசா ஸ்டாப்ஸும் வந்துட்டு இன்னைக்கு வரல. நீங்க வந்துட்டு அப்படியே சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு உள்ள வந்துட்டு போறீங்க. சார் ஐயோ ஏன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே போறீங்க. வாடி உள்ள அப்படின்ற மாதிரி உங்க கையை பிடிச்சி இழுத்துறாரு. என்ன சார் அப்படின்ற மாதிரி கேட்க. என்ன நான் உன்னை டீ போட்டு கூப்பிடுறது உனக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ஓகே தான் சார் அப்படின்ற மாதிரி நீ சொல்றீங்க. ஓ ஓகேவா, ஓகே என்னை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. என்னை பற்றி என்ன நினைக்கிறடி அப்படின்ற மாதிரி அந்த டி அழுத்தி சொல்கிறாரு. சார் நல்லா சார் நல்லா பானத்துங்க சார், சூப்பராக புரியும் சார். அப்புறம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு நீட்டு பொறுமை ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கரெக்டாக தான் சார் சொல்கிறேன், நல்ல சார் நீங்கள் அப்படின்னு. ஓ அப்படி கேட்கல, உனக்கு சொன்ன புரியாது, நான் உன்னை அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. சரி என்ன நீங்க அப்படின்ற மாதிரி சொல்லு. பதட்டப்படாத மூடிக்கிட்டு அமைதியாரு அப்படின்ற மாதிரி சொல்லு. ஓகே சார் அப்படின்ற மாதிரி நீங்க அமைதியாருங்க. எனக்கு உன்னை பிடிச்சதுக்கு ஓகே சார். சார் எனக்கு உங்களை பிடிக்கும் சார், நீங்க நல்ல சார், நீங்க பானத்தெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு மாதிரி சொல்லி. அந்த பிடிச்சிருக்குல்லடி சைக்கோ அப்படின்ற மாதிரியா சொல்றான். வேற சார் அப்படின்னு மாதிரி கேட்க. பி மை பேபிக அப்படின்ற மாதிரி சொல்றாரு.
பேபி பேபிக்கு சார் அப்படின்னு நான் சார் அல்ல, just call me daddy. Be my baby girl. ஓகே அப்படின்னு மாதிரி சொல்றாரு. சார் சார் அப்படின்னு நிற்க அவரா உங்க ஹிப்ல ஹேண்ட் வச்சுட்டு உங்ககிட்ட க்ளோஸா வராரு. சார் சார் அமைதியாரு. ஏன் பதட்டப்படுற? எனக்கே ஹைப்பாகுது. நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். நீ பதட்டப்பட்டு நானே எசுக்கு புசுக்கா என்ன பண்ணிட போறேன், புரியுதா? அப்படின்னு மாதிரி நீங்க வந்து சொல்லி நான் எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன். இப்போ சொன்னனா இல்லையா, என்ன சாருன்னு கூப்பிடாத டேடின்னு கூப்பிடு அப்படின்ற மாதிரி சார் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. டேடி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நோ அப்படின்ற மாதிரி நீங்க எது செக் பண்ணீங்க. கால் மீ டாடி அப்படின்ற மாதிரி உங்க காது கிட்ட வந்து சொல்ற டாடி டாடி அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. பதட்டப்படாம சொல்ல டாடி அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி உங்க லிப்ஸை பிடிச்சி அவர் அப்படியே கிட்டவர் அப்படின்ற மாதிரி உங்களை அப்படியே கிஸ் பண்றாரு. நீங்க அப்படியே ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. ஆடு உங்களுக்கு சுத்தமா புரியல என்ன நடக்குதுன்னு அப்படியே நிக்கிறீங்க. அவர் உங்களை பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ஹேண்ட் உங்க ஹிப்பு உங்க பாடி ஃபுல்லா ரப் ஆகுது. எல்லா இடமும் டச் பண்றாரு. பிரைவேட் பார்ட் முத கொண்டு போதும் சார் அப்படின்ற மாதிரி தள்ளுறீங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குது. காலேஜ் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு டக்குன்னு டோர் ஓபன் பண்ணிட்டு குடுன்னு லூசா அப்படின்ற மாதிரி நிக்கிறதுக்குள்ள நீங்க ஓடிடுறீங்க. இப்போ நீங்க கிளாஸ்ல வந்துட்டு செம்ம பயமா இருக்கு உங்களுக்கு. அவர் டச் பண்ணதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது உங்களுக்கு. செம்ம பயமா இருக்கு, பதட்டமா இருக்கு. நீங்க அப்படியே பெட்ல அந்த பெஞ்ச் மேல சாஞ்சிட்டு இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு லில்லி வந்துட்டு உங்ககிட்ட ஒயான் ஐயோ ஓகே என்னாச்சுடி, நான் வரும்போது நீ ஆளே இல்லையே, பேக் மட்டும் தான் இருந்தது, எங்கடி போயிருந்த, என்னை விட்டு எங்கன்னா போய் பொறுக்கிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ கொன்னே படுவேண்டி அப்படின்னு மாதிரி சொல்றா. நீங்க ரியாக்ஷனே கொடுக்கல, கம்மல் பார்த்துட்டு அதையும் ஓகே ஹொயான் அப்படின்னு மாதிரி உங்களை கூப்பிட்டுட்டே இருக்கா. உங்களுக்கு அப்படியே இந்த பயத்திலே வந்துட்டு நீங்க அப்படியே ஒரு மாதிரி பதட்டமா படுத்துட்டு இருக்கீங்க. உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, எனக்கு ஒன்றும் இல்லாடி அப்படின்ற மாதிரி நீங்க பத்துட்டு இருக்கீங்க. உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, என்ன ப்ராப்ளம் தான் சொல்றேன், வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்றா. இல்லை கொஞ்ச நேரம் விடு, நானே சரியாயிடுவேன் அப்படின்னு மாதிரி நீங்க சொல்றீங்க. ஓகேடி அப்படின்னு மாதிரியா வந்துட்டு உட்காந்துருக்கா. இப்போ ஒரு 3 hour முடிஞ்சிச்சு. இப்போ இந்த ஹவரும் உங்களுக்கு ஃப்ரீ தான். நீங்க அப்படியே படுத்துட்டே இருக்கீங்க. அவரே ஒழுங்கா நீங்க கிளாஸே ஒழுங்கா கவனிக்கல, உங்களுக்கு மைண்டே ஒரு மாதிரி இருக்கு. அவ உங்களை டச் பண்ணி பாக்குறா. உங்களுக்கு லைட்டா ஃபீவரா இருக்கு. என்னடி ஃபீவரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. ஃபீவரா அப்படின்ற மாதிரி நீங்க டச் பண்ணி பாக்குறீங்க. உங்களுக்கு லைட்டா ஃபீவரா தான் இருக்கு. நீங்க வந்துட்டு அதை யோசிச்சு பயந்துட்டே இருப்பீங்க. அதனால அப்ப வந்துட்டு நீங்க வந்துட்டு ஃபீவரா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ இந்த அவர் வந்துட்டு அவர் தான் வராரு. ஜேகே சார் அவர் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன. இப்போ ஜேகே சார் அவர் அப்படின்ற மாதிரி நீங்க பதட்டமா கேக்குறீங்க. ஆமா அப்படின்ற மாதிரி சொன்ன. ஸோ அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே தலைகீழ குமிஞ்சிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ அவர் வந்துட்டு உள்ள வராரு. வந்துட்டு குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னுட்டு அவர் பாடம் நடத்த ஆரம்பிக்கிறாரு. அவர் அடிக்கடி உங்களை கவனிக்கிறாரு. நீங்க டல்லா இருக்கிறது அவருக்கு தெரியுது. இப்போ கொஞ்ச நேரம் பாடம் நடத்திட்டு ஓகே இந்த சாப்டர் இன்னையோட முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் சாப்டர் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் அவர் எடுக்கலாம், ஓகேவா? அடுத்த அவர் நான் எப்போ வரணும் அந்த அவர்ல வந்துட்டு நெக்ஸ்ட் சாப்டர் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எதனா டவுட் இருந்தா கேளுங்க, படிங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க. நீங்க அப்படியே புக்கையே கீழே குமிஞ்சிட்டு இருக்கீங்க. அவரை பார்க்கவே இல்லை. நீங்க இந்த மாதிரி பதட்டமா இருக்கு. அவரு அப்படியே வந்துட்டு நீங்க லாஸ்ட் பெஞ்ச் தானே, உங்களுக்கு பின்னாடி வந்துட்டு நல்ல பெரிய ரூம், நல்ல பெரிய கேப்லாம் இருக்கு. அவர் வந்துட்டு அப்படியே ரவுண்ட்ஸிங் வந்துட்டு எல்லாம் படிக்கிறாங்களா அப்படின்னுட்டு எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ லாஸ்ட்ல வந்துட்டு அவர் வந்து நின்றுட்டு உங்ககிட்ட வந்துட்டு உங்க பெஞ்ச் கிட்ட வந்துட்டு பேக் சைடு நின்றுட்டு இருக்காரு. நீங்க வந்துட்டு அப்படியே கீழே குமிஞ்சிட்டே இங்க பயமா இருக்கு உங்களுக்கு. அவரு உங்ககிட்ட வந்துட்டு உங்க பேக்ல அதான் உங்க முதுகுல வந்துட்டு டச் பண்ணி பாக்குறாரு. ஹீட்டா இருக்கு.
ஹே என்ன ஜுரமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. லில்லி வந்து அப்படியே பார்க்குறாரு. படி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவள் படிக்க ஆரம்பிச்சிடறா. கம்பெனி கீழே குமிச்சிட்டு என்னடி அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே கீழே குமிச்சிட்டு ஹே பேபிக்கு ஜுரமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. லில்லி பானு பார்க்குறா. ரியாக்ஷன் கொடுக்காத குமி அப்படியே படி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சத்தமாக சொல்கிறாங்க. எல்லாம் படிங்க அப்படின்ற மாதிரி திருப்பி சொல்கிறாரு. எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வந்துட்டு சொல்லு பேபிகள் ஜுரமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படின்ற மாதிரி நீங்கள் எட்டை மட்டும் இதுன்றீங்க. கிளாஸ் இதோட முடிஞ்சிரும். என்னை பார்க்க டெஸ்க்குக்காவா? சரி இல்லை வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் உங்கள் சிக்ஸில் ஒரு மாதிரி ரப் பண்ணிட்டு அப்படியே அவர் வந்து நடந்து போயிடுறாரு. லில்லி இருந்துட்டு என்னடியோ அந்த ஆள் எப்படி கூப்பிட்றான் அப்படின்னு ஒன்றும் இல்லை அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. உனக்கும் எதுனா இருக்காடி இந்த கிளாஸே அதை தாண்டி சொல்லுது அப்படின்ற மாதிரி சொல்ல போயிட்டாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ அந்த அவரும் முடியுது. செம்ம நர்வஸாக இருக்கீங்க. உங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. லில்லி இருந்துட்டு அந்த ஆள் உன்னை கூப்பிட்டாண்டி போறியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறா. போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. போவானாண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறா. போய் தான் ஆகணும். நீ வீட்டுக்கு போ, நான் பார்த்துக்கிறேன். போயிட்டு நான் வீட்டுக்கு வந்துடுறேன். நான் அவனுக்காக வெயிட் பண்ண. இல்லை நீ போ, அவன் பார்த்தா திட்டுவான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி எதாக இருந்தாலும் ஃபோன் பண்ணு என்ன. ஓகே நான் ஃபோனை கையிலே வச்சுருக்கேன். எதுனா பிரச்சனைனா ஃபோன் பண்ண ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவள் கிளம்புறா. அவளை விட்டு போக மனசே இல்லை அவளுக்கு. பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கா. இப்போது நீங்கள் அவரோட ஸ்டாஃப் ரூம் போகிறீங்க. ஸ்டாஃப்ஸ்லாம் யாருமே இல்லை. நீங்கள் வந்துட்டு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு முக்கால்வாசி பேர் லீவாக இருந்திருக்கும் ஸ்டாஃப்ஸ்க்கு. மீதி பேருமே கிளம்பியிருப்பாங்க. இப்போ அவர் வண்டியும் தான் உட்காந்துட்டு ஏதோ ரைட்டிங் ஒர்க் பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் வந்து மே கம்மே சார் யா காமன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. நீங்கள் போயிட்டு அந்த டெஸ்க்கு நேரம் நிற்கிறீங்க. இந்தாண்டவா சைடில் வா அப்படின்ற மாதிரி உங்கள் ஹேண்டை வந்து அவர் வந்து ஹேண்ட்லேயே சொல்கிறாரு. நீங்கள் வந்து போயிட்டு சைடில் நிற்கிறீங்க. உங்கள்கிட்ட இழுத்து அவரோட லேப்பில் உட்கார வச்சுட்டு என்ன ஜுரமாடி அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சார் வேணாம் சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுந்திருக்கீங்க. ஜுரமா தெரியல சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பேபிகள் பயப்பட்டியா என்ன? நான் கிஸ் பண்ணதுனால பயந்துட்டியோ அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் எட் நோட் பண்ணுறீங்க. ஷோ அப்படின்ற மாதிரி உங்களை டைட்டாக் பண்ணிக்கிட்டு சாரி ஐ லவ் யூ அதை தான் சொல்ல வந்தேன். பட் அதுக்குள்ளே பேபிகள் டேடி அது இதுன்னு சொல்லி ஒரு மாதிரி போயிடுச்சு. நான் உன்னை லவ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகேவா? உனக்கு ஓகே தானே? எனக்கு பிடிச்சிருக்கா உனக்கு அப்படின்ற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டே கேட்குறாரு. அது பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு பயந்துட்டே சொல்கிறீங்க. பயப்படாமல் சொல்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி வா போகலாமா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. எங்கே? வீட்டுக்கு தாண்டி வா அப்படின்ற மாதிரி. இப்போது வீட்டுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட பைக்கில் தான் உட்காருங்க. பயங்கர நர்வஸாக இருக்குது. அந்த காலேஜ் கேம்பஸ்லேயே யாரும் இல்லை, எல்லோரும் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போது அவர் வந்துட்டு நீங்கள் கேட் கிட்ட போயிருப்பீங்க. அவர் வந்திருப்பார். உங்களை பிக்கப் பண்ணிவிட்டு வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. உங்கள் வீட்டுக்கு போகிற வழி தான். நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. ரொம்ப தூரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இட்ஸ் ஓகே நான் போய் வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிவிட்டு ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு 1 கிலோமீட்டர் வந்துட்டு போயிட்டீங்க. ஒரு 3 to 4 கிலோமீட்டர் மேலே போவோம் உங்கள் வீடு தூரம். நீங்கள் வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. எதுவுமே பேசலை. ஒன் சைடாக உட்காந்துருக்கீங்க. ஏன்டி ஒன் சைடாக உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. இந்த ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போது அப்படியே வந்துட்டு ஒரு உங்கள் வீட்டுக்கு போகிற இதெல்லாம் ஒரே மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் இருக்கும் ஓகேவா? அவுட்டரில் சிட்டி அவுட்டரில் தான் இருக்கும். இப்போ போயிட்டுருக்க அப்படியே வந்துட்டு ஒரு இடத்துல பைக்கை நிறுத்திடுறாரு. ஏன் நிறுத்துனீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. வெயிட் இறங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே இறங்குறீங்க. என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்னை லவ் பண்ணுற ரைட் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அப்படின்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. நான் கிஸ் கொடுக்கும் போது பயந்துட்டியாடி அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு.
ஃபர்ஸ்ட் கிஸ். இதுக்கு முன்னாடி யாரும் எனக்கு கிஸ் பண்ணதில்லை, அதை பயந்துட்டேன் சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே கம்மியா அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு இறங்கி நின்றுப்பார் இல்லையா, உங்களை கூப்பிட்றாரு கிட்ட. நீங்கள் வந்துட்டு இல்லை அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணுறீங்க. வா அப்படின்ற மாதிரி உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு நான் இருக்கேன் ஓகேவா, ஓகே அப்படின்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக ஹக் பண்ணி உங்கள் முதுகில் வந்து ரப் பண்ணி கொடுக்குறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி காம் டவுன் ஆகிட்டு ஓகே போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அவன் வந்துட்டு கிளம்பிடுறான். இப்போது அப்படியே டேஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து நீங்கள் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் ஃபைனல் செம் போயிட்டுருக்கு. உங்களுக்கு வந்துட்டு இப்போது அவர் வரதில்லை இங்கிலீஷ்க்கு, ஏன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் சப்ஜெக்ட்லாம் இல்லை. இப்போ வந்துட்டு மேஜர் மட்டும்தான் உங்களுக்கு அதிகமாக, உங்களுக்கு வந்து மேஜர் அவ தான் இருக்கும். அடிக்கடி அவரை மீட் பண்ணுவீங்க, எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போது அவரே வந்து கூப்பிடுவார், இல்லைன்னா வெளியே எங்கன்னா போகிறது. இப்போ வந்துட்டு செம்ம எக்ஸாம் வந்ததுனால நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அவர் கூட பேசுகிறது வந்து கம்மியாயிருச்சு. நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கம்மியாயிடுச்சு. அவருக்கே தெரியும். அவரே வந்துட்டு நீ படி அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்போது அப்படியே வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு உங்களோட ஃபைனல் எக்ஸாம். உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் வந்துட்டு எழுதிட்டு நீங்கள் வந்துட்டு வெளியே போகிறீங்க. லில்லி இருந்துக்கிட்டு எப்படி எக்ஸாம் எழுதுனேன், சூப்பராக எழுதியிருக்கேன், பாஸ் ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நல்லா தான் எழுதியிருக்கேன் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போது நீங்கள் வந்துட்டு காலேஜ் கேட் தாண்டி நடந்து போயிட்டுருக்கீங்க. ஹாரன் சவுண்ட் கேட்குது. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, அவர் வந்துட்டு ஹார்ன் அடிக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு என்ன இவ்வளோ பேர் இருக்காங்க, ஹார்ன் அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் நிற்கிறீங்க. அவர் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி கால் எடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு போயிடுறாரு. நீங்கள் வந்துட்டு ஃபோனை பார்க்குறீங்க, ஃபோன் வருது. நீங்கள் வந்துட்டு ஹலோ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. 10 ஸ்டெப் டிஸ்டன்ஸில் நான் நிற்கிறேன், வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. வாடி வா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. லில்லி நீ போ, அவர் வெயிட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. வீட்டில் சொல்லிட்டு எதா இருந்தாலும் பண்ணுங்கடி அப்படின்ற மாதிரி சொல்கிறா. பேசிக்கலாம் போடி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவள் போயிடுறா. நீங்கள் வந்துட்டு போயிட்டு நிற்கிறீங்க. பைக்கில் ஏறு அப்படின்ற மாதிரி சொல்கிறார். எங்கே போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஏறி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் கம்முன்னு பைக்கில் ஏறிட்டீங்க. இப்போ வந்துட்டு பைக் போயிட்டுருக்கு. உங்கள் வீட்டுக்கு போகிற ரூட் தான் எப்பயும் போல், அந்த ரோட்லேயே தான் போயிட்டுருக்கீங்க. அவர் வந்துட்டு என்ன எப்படி எக்ஸாம் எழுதுனேன், நல்லா எழுதியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பாஸ் ஆகிடுவல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. பாஸ் ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இன்னும் வரைக்குமே அவர்கிட்ட கம்ஃபர்டபுள்லாம் ஆகிட்டீங்க, பட் பெருசாக பேசலாம் மாட்டீங்க, பயந்தான் லைட்டாக. அவர் வந்துட்டு எதுனா பேசுடி அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. என்ன பேசுறது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஷோ அப்படின்னுட்டு அப்படியே பைக்கை நிறுத்திடுறாரு. அந்த ரோட்டில் யாரும் இல்லை. உங்களுக்கு வந்துட்டு ஈவினிங் எக்ஸாம் வச்சுருப்பாங்க, ஒரு 5 o'clock மேலே ஆகிட்ருக்கும். அதனால் கொஞ்சம் அந்த ரோட்டில் யாருமே இல்லை. ஒரு மாதிரி இருட்ட ஆரம்பிக்குது. நீங்கள் வந்துட்டு டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு வெயிட் அப்படின்ற மாதிரி நிறுத்திட்டு உங்களை வந்துட்டு கைப்பிடிச்சி கிட்டே இழுக்கிறாரு. நீங்கள் போய் கம்முன்னு நிற்கிறீங்க. என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவர் உங்களை டைட்டாக பண்ணிட்டு லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. லவ் யூ அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு இப்போ நீ கம்ஃபர்டபுள் ஆகிட்டேன் கூட அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் உங்களை அக்க பிரேக் பண்ணிவிட்டு அவர் உங்கள் சிக்ஸில் வந்து கப் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி உங்களை பார்க்குறாரு. என் பேர் என்ன அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. சங்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அது இல்லை செக்கி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அது இல்லை அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட வந்துட்டே இருக்காரு. அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அவர்கிட்ட போய் சொல்கிறீங்க. டக்குன்னு உங்களை கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் இந்த டைம் கிஸ் பேக் பண்ணுறீங்க. ஓகே, ஒரு 2-3 டைம் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நல்லா வந்துட்டு பயங்கரமாகவே கிஸ் பண்ணுறாரு, ஒரு மாதிரி ரூடாகவே. நீங்களும் பேக் கிஸ் நல்லாவே பண்ணுறீங்க. அவர் அப்படியே உங்களை வந்துட்டு அந்த பைக் மேலே ஏறி உட்கார வச்சுட்டு உங்கள் லெக்கெல்லாம் அவரை ட்ராப் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. உங்கள் ஹிப்பில் தான் ஒரு ஹேண்ட் இருக்குது. இப்போது ஹேண்டெல்லாம் அவர்
உள்ளெல்லாம் ப்ளேலாம் பண்ணல. ஏன்னா நீங்கள் வந்து சொல்லியிருப்பீங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கிறது மாதிரி பண்ணா அப்படின்ட்டு. அதனால அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார். அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு உங்கள் செஸ் மேலே ஹேண்ட் வச்சு ஹேண்ட் மட்டும் வச்சிருக்காரு, எதுவும் பண்ணலை. நீங்கள் வந்துட்டு கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஹே என்னாடி உங்கள் வீட்டில் பேசணும் அதானே, பேசலாம், பேசிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இப்போ ஓகேவா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படின்ற மாதிரி நீங்கள் எடை மட்டும் ஷேக் பண்ணுறீங்க, மூஞ்சி ஏன் அப்படி வச்சுருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஒன்றும் இல்லை ஹேண்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எந்தானே நல்லா புதுசுன்னு இருக்குது அப்படின்னுட்டு உங்கள் நெக்கில் அவரோட ஃபேஸ் வச்சுக்கிட்டே ஒரு மாதிரி அந்த ப்ரெஸ் பண்ணுறாரு. கையெடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நல்லா இருக்குடி அப்படின்ட்டு ஒரு மாதிரி உங்கள் நெக்கில் ஒரு மாதிரி கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்கள் வந்துட்டு போதும் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவரை புஷ் பண்ணிவிட்டு வண்டி எடுங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போது அவர் வண்டி எடுக்கிறாரு, நேராக வீட்டுக்கு தான் போகிறீங்க. வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு வெளியே வந்துட்டு அவர் ட்ராப் பண்ணுறாரு. நீங்கள் வந்துட்டு வெயிட் அப்படின்ற வீடு என்ன பூட்டிட்டு இருக்கு, ஒரு நிமிஷம் இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அவர் அங்கேயே தான் இருக்காரு. என்னடி வீடு பூட்டிட்டு இருக்குன்னு, நில்லுங்க ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறீங்க. ஹலோம்மா எங்கே இருக்கீங்க, வீடு பூட்டிட்டு இருக்கு. சாவி வந்து ஜன்னல்கா இருக்கு, ரிலேட்டிவ்க்கு வந்துட்டு ஒரு சின்ன ப்ராப்ளம்டி, இப்போது நாங்கள் கிளம்பி வந்துட்டோம், ஊரில் இருக்கோம். அம்மாச்சி வீட்டில் ஒரு 2 நாள் ஆகும், நீ பத்திரமா இருப்பல, எக்ஸாம் தான் முடிஞ்சிச்சுல, உனக்கு லீவ் தான் இருக்கும், நீ 2 நாள் இருந்துக்கோ, நாங்கள் வந்துடுறோம். என்ன ப்ராப்ளம்மா, நான் வேணா வரட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இல்லை வந்துடுவோம்மா, ஒரு சின்ன ப்ராப்ளம் தான், நாங்கள் முடிச்சுட்டு வந்துடுறோம் ஓகேவா, பத்திரம் வீட்டில் இரு, சமைச்சு வச்சுருக்கேன் சாப்பிட்டுரு ஓகேவா, சமைச்சு சாப்பிட்றீ, நல்லா தூங்கு ஓகேவா, சரியா, அம்மா வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சுறீங்க. என்ன அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அம்மாவும் அப்பாவும் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்போ வீட்டில் யாரும் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு டோரை போய் ஓப்பன் பண்ணீங்க. அவர் உங்களை அப்படியே பேக்லேருந்து ஹக் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு டோரை லாக் பண்ணிடுறாரு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு, ஒன்றும் இல்லை வா அப்படின்ற மாதிரி உங்களை அப்படியே பெட்லன்ற மாதிரி சோஃபாவில் வந்துட்டு அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அப்படியே படுக்க வச்சுட்டு மேலே ஓவராகி வந்துட்டு, எப்போ என்ன வேணா பிள்ளை உங்கள் அப்பா அம்மாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இல்லை அப்படின்ற மாதிரி அவரை தள்ள பார்க்குறீங்க. பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃபோர் என்னும் சைஸ்ன்னு அவர் வந்து கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. வேணாம் அப்படின்னு இருக்கீங்க. ஆனால் அவர் பாட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. லிப்ஸில் கிஸ் பண்ணுறாரு, ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே மெல்ட் ஆகிட்டீங்க. இப்போது அப்படியே உங்கள் நெக்கு, ஜாலைனு, லிப்ஸுன்னு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போது அப்படியே கொஞ்சமாக கீழே போயிட்டு உங்கள் செஸ்ட்லாம் அப்படியே அது மாதிரி 2-3 பட்டன் ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கெல்லாம் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் வேணாம் சுக்கா வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்கள், ஆனால் அவர் பாண்டு பண்ணிட்டு இருக்காரு. இப்போது அப்படியே கொஞ்சமாக கீழே போயிட்டு உங்கள் பேண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் இன்னர் மேலே கை வச்சிட்டு இருக்காரு. வேணாம் சங்கோக்கா வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க. உங்கள் இன்னரையும் ரிமூவ் பண்ணிட்டாரு, அவரோட ஷர்ட்டும் தூக்கி போட்டாரு, பேண்ட்டு ரிமூவ் பண்ணிட்டாரு, அவரோட இன்னர் ரிமூவ் பண்ண போகிறாரு. இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் இன்னர் மேலே கை வச்சுட்டாதான், அந்த பார்ட் மேலே கை வைக்காம இன்னர் மேலே கை வச்சுட்டு வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதை செக் பண்ணுறீங்க. ஓகே இன்சைட் பண்ணல அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்படியே நீங்கள் கம்முன்னு உட்காருங்க. வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே நான் இன்சைட் பண்ணலை ஓகேவா, லைட்டாக ரப் பண்ணிக்கிற மேலே ப்ராமிஸ் ஓகேவா, என் தங்கத்து மேலே ப்ராமிஸ் ஓகே, மேலே மட்டும் ரப் பண்ணுறேன் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் அவர் உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டு அவரோட இன்னரையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே பொறுமையாக ரப் பண்ணிகிட்டே இருக்காரு. ஒரு மாதிரி அவருக்கு செம்மையாக ஆயிப்பாகுது. ஆனால் உள்ள இன்சைட் பண்ணல வந்துட்டு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நல்லா இருக்குடி அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அவர் அப்படியே எண்டாயிடுச்சு. அவர் வந்துட்டு அப்படியே டிஷ்யூ பக்கத்துலேருந்து எடுத்துட்டு
அவர் வந்துட்டு அதெல்லாம் வைப் பண்ணிட்டு இப்போ ஓகேவா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க? நீதான் வேணாம் சொன்னில்ல, இன்சைட் பண்ணா அது வேற. எப்படியும் கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு ஓகேவா. அப்புறம் உங்கள் அப்பா அம்மாட்ட எல்லாத்தையும் பர்மிஷன் வாங்கி அப்புறம் நானும் மேரேஜ் பண்ணி மேரேஜ் அன்னைக்கு செம்மையாக பண்ணுவேன். அப்போ என்னால் தாங்கவே முடியாது. அப்போ கூட ஹாப்பியாக மெக்கோஷேஷன் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் டைம். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கோம் ஓகேவா. இதெல்லாம் வந்துட்டு மேலாக பண்ணுறது ஓகேவா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க, பயந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணீங்க. அப்படிலாம் பண்ண மாட்டேன்டியா லைக்கி, நீ தான் எனக்கு உலகமே, எனக்கு தெரியும் நீ எப்படிலாம் ரியாக்ஷன் கொடுப்பண்ணு ஓகேவா. இதெல்லாம் அப்புறம் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஹேக் பண்ணிட்டு லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க, அவரும் லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எப்படி கண்டினியூ பாட்டு முடிச்சிட்றேன் ஓகேவா, ஒச்சாட்டம் முடிச்சிட்றேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு மாதிரி போச்சுல. சரி பாய்.